புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். ராஜநாயகி பகுதி 7 தொடர்கிறது. கடவுள் யாரையாவது அனுப்புவான் என்று தான் கூறுவதற்கும் உடனே இந்த வாலிபன் வருவதற்கும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியின் சம்பந்தம் இருக்க வேண்டும் என்று அவள் உள்மனம் எதிரொலித்தது. வானவன் மாதேவிக்கோ தான் குந்தவை பிராட்டியாரிடம் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது பிராட்டியார் கடவுள் துணைக்கு ஆள் அனுப்புவான் என்று மனம் விட்டு பேசிய பொழுது அந்த சமயம் பார்த்து இந்த வாலிபன் வந்து சேர்ந்த சமயம் இது கடவுள் அனுப்பிய ஆள் இல்லை, கடவுளாகத்தான் நேரில் வந்து சேர்ந்திருக்கிறார். இலங்கேஸ்வரனால் கதிகெட்டலைந்த மக்களை காக்க சூரிய வம்சத்தினரால் ரகுகுல வீரனே வந்து காத்தது போல தம் முன்னோர்களான சிபி சக்கரவர்த்தியின் வம்சத்தினரான செம்பிய வம்சத்தினர் கெடக்கூடாது என்று காப்பாற்ற வந்துவிட்டாரோ, அல்லது ஆனிரையை காளிங்கனிடமிருந்து காத்த அந்த கண்ணம்பிரான் தான் ஒருவேளை கன்றுக்காக தன் மகனின் உயிரையே தேர்காலில் கொடுத்த மணிநீதி சோழனின் வம்சத்தினர் கெடக்கூடாது என்று வந்திருக்கிறானோ? பராந்தகன் பொன் வேய்ந்து கொடுத்து தன்னை பொன்னம்பலத்தானாக்கிய நன்றிக்கடனையே தான் அடைக்க முடியாமல் இருக்க அதற்குள் மற்றொரு கண்டராதித்தர் தனக்கு காவேரி கரைதோறும் எழுப்ப இப்படி நன்றிக்கடன் சுமை ஏறிக்கொண்டே போகிறது. தான் நன்றிக்கடனை தீர்க்காவிட்டாலும் கூட செம்பியர் குலத்தை அழிக்க செய்துவிட்டால் செய் நன்றி கொன்றவனாவேன் என்று பழிக்கெஞ்சிய பிறைசூடிய பெருமானே வந்துவிட்டாரோ? தமிழ் குலத்திலே சிறந்த குலமும் தந்தையருக்கே ஞானகுருவாய் ஒளிர்ந்த அந்த சுவாமி மலையில் அமர்ந்துவிட்ட ஞானகுருவான வேலைக்கார முருகனே தான் வந்து நிற்கின்றானோ? பலவாறாக சிந்தித்து கொண்டாள் வானதி. இவ்வளவும் ஒரு வினாடிதான். குந்தவை வானவன் மாதேவி இருவரின் மனதிலும் தோன்றினாலும் அது உலகமாதேவிக்கு பல யுகம் போல தோன்றியது. இது என்ன, இந்த அக்கால் பேசாமல் இருக்கிறார்களே, மன்னரிடமிருந்து செய்தி வந்திருக்கிறது என்பதால் எந்தவிதமான அக்கறையும் பரபரப்பும் அடையாமல் இருக்கிறார்களோ? வெளியூர் சென்றவர் இன்னும் வரவில்லையே என்ற கவலையே பெரிதாக இருக்கிறது. நாடெங்கும் ஒரே அபாயம் சூழ்ந்து கொண்டிருக்கிறதே, ஆனால் அரசரை கண்ணால் காண முடியவில்லை. என்ன எழுதி அனுப்பியிருக்கிறாரோ ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் அவர்களெல்லாம் பெரியவர்கள். அவர்கள் வயது தமக்காகி விட்டதா என்ன? வயதானால் மட்டும் அரசியல் அறிவு வந்துவிடுமா? ஒன்றும் தெரியாமல் இவர்கள் செய்ய மாட்டார்கள். நம்மை காப்பதற்கு துர்கா பரமேஸ்வரி இருக்கிறாள் என்று கவலைப்பட்ட தன் மனதை தேற்றிக் கொண்டாள். ஆனால் தன் எதிரே அமர்ந்திருக்கும் 3 பெண்களின் மாறுபட்ட மனப்போராட்டத்தை அறியாமல் நின்று கொண்டிருந்தான் விக்ரமன். தன்னை சட்டென உணர்ந்து கொண்ட குந்தவை பிராட்டியார் அவன் தூதன் என்பதை மனதில் கொண்டவளாக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாள். வானவன் மாதேவியோ அவனிடம் ராமனின் கருணையான முகத்தையும் கண்ணனின் ஆபத்து தோன்றலான தோற்றத்தையும் பரமனின் விரித்த சடையையும் வேல்கொண்டு வினைதீர்க்கும் வேலவனின் உருவையும் அவன் உருவில் கண்டாள். அவன் உண்மையில் தெய்வமோ என்னவோ தெரியாது அவளுக்கு. சோழர் குலத்தை காப்பாற்றும் பணியில் முக்கிய தோன்றலாக அதற்குரிய தகுதியை உடையவனாக நினைத்து மனம் தெளிந்தாள். அவர்கள் இருவரும் அவனை விசாரிக்க ஆரம்பித்து விடுவார்கள், விஷயம் தெரிந்துவிடும் என்ற கவலையை கொளித்தவளாக இருந்தால் உலகமாதேவி. மாமன்னரிடமிருந்து ஓலை கொண்டு வந்த தூதன் நீதானே? தன் விசாரணையை தொடங்கினாள் குந்தவை. ஆம் தேவி, ஆனால் ஒரு சிறு சந்தேகம் என்றான் விக்கிரமன். என்ன? வேறு ஒன்றுமில்லை. நான் பேசிக்கொண்டிருப்பது திருபுவன பராந்தக அருண்மொழித்தேவரின் திரு தமக்கையாரும் தமிழகத்தின் மறையோரும் மற்றவர்களும் கண்டு வணங்குவதற்குரிய அறிவையும் அன்பையும் பெற்ற இளைய பிராட்டியார்தானே? ஆம். அது சரி, நான் குந்தவையாக இல்லாவிட்டால் மன்னிக்க வேண்டும், ஓலை தங்களுக்கல்ல என்று கூறிவிடுவேன் என்று துணிந்து கூறினான் விக்கிரமன். உன்னிடமிருந்து பலாத்காரமாக பிடுங்கி கொண்டால் அவ்வளவு சக்தி வாய்ந்தவன் இன்னும் பிறக்கவே இல்லையே தாயே. நீ தற்பெருமை அதிகமுடையவன் போலிருக்கு. மன்னிக்க வேண்டும் தாயே, நான் தன்னம்பிக்கை கொண்டவன், அவ்வளவுதான். நன்றாக பேசுகிறாய். ஒருவேளை கவியோ? இல்லை. தன் நாட்டில் பிறந்தாரையும் அந்நிய நாட்டினர் தன் நாட்டில் கால் வைத்தாலும் கவிபாடும் கவிபாடச் சொல்லும் கவிபாட வைக்கும் சக்தி பெற்ற சோழ நாட்டைச் சேர்ந்தவன் நான். மிகவும் வேடிக்கையாய் பேசுகிறான் இல்லையா அக்கா என்றாள் உலகமாதேவி. அவள் அவசரம் அவளுக்கு. வேடிக்கை அல்லம்மா, சாதுரியமாய் பேசினால்தானே இளைய பிராட்டியாரின் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பாத்திரமாக முடியும். இது நாடறிந்த உண்மைதானே. அத்துடன்
பேசியிருந்தால் மன்னிக்கவும் அம்மா என்றான் விக்ரமன். என் தம்பி இதையெல்லாம் கூடவா கூறினான்? ஆம், அதற்கு காரணம் இருக்கிறது. என்னைத்தான் நம்புவதாகவும் அதனால் தன் கூட இருக்க அனுமதிப்பதாகவும் கூறினார். ஆனால் அதற்கு சாமந்தநாயகர் ஒரு நிபந்தனை போட்டார். அதாவது, நான் தங்களின் அன்பிற்கு பாத்திரமானால்தான் அரசரின் அன்பை பெற முடியும் என்றார். அதற்கு உபாயமாக இவ்வாறு தங்களிடம் பேசச் சொன்னார். ஏது, இந்த புருஷர்கள் வெளியூர் சென்றாலும் நம்மை பற்றியே நினைத்து கொண்டிருப்பார்கள் போலிருக்கே என்று குறும்புத்தனமாக ஜாடையாக கூறி உலகமாதேவியின் பக்கம் பார்க்க, அவள் நாணத்தால் முகம் கமிழ்வதை பார்த்தபடியே சிரித்து கொண்டு ஓலையை வாங்கி பார்த்தாள். ஒரு கால் உற்ற நண்பர் வந்து சொல்வாராயின் மன்னர் அவர் அங்கு இருப்பதாக நாட்டின் வெற்றி கருதி களியேறி செல்வது போலிருக்கும். அவர் இருக்கிறேன் என்றால் இருக்கச் சொல்லவும். நான் வர 2 தினங்கள் ஆகும் என்று நினைக்கிறேன் என்று எழுதியிருப்பதை படித்தாள். மிக்க நன்றி. நீர் இங்கே 2 நாட்களாவது தங்கி போகலாம் அல்லவா என்று விக்ரமனை பார்த்து கேட்டாள். இல்லை, மன்னிக்கவும். நாளை காலையில் நான் என் மாமன் வீட்டிற்கு செல்ல வேண்டும். திருபுவனம் சென்று என் மாமன் இங்கு வரும்பொழுது மன்னர் அவருடன் வரச் சொல்லியிருக்கிறார். அப்பொழுது நீர் என்னை நாளை காலையில் வந்து பாரும். அதுவரையில் நீர் அரண்மனையில் விருந்தினராக தங்கலாம் என்று கூறிவிட்டு பணியாட்களை அழைத்து கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டரையரிடம் கொண்டுவிடச் சொன்னாள். அன்றிரவு விக்ரமன் இனிய கனவுகள் கண்டவாறே உறங்கினான். ஒரு கனவில்தான் பெரிய சைனியத்தையே தலைமை பொறுப்பாக ஏற்று நடத்தி செல்வது போல கண்டான். ஒரு பெண் தனக்கு வீர திலகமிட்டு வழி அனுப்பி கொடுக்கிறாள். போர் முடிந்து நேராக கோயிலுக்கு வந்து வழிபடுகிறான். மற்றொரு கனவில் அவன் பெரிய கோயிலொன்றில் தலைமை சிற்பியாக இருக்கிறான். மகோன்னதமான சிலைகளை வடித்து அந்த பிரம்மாண்டமான ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்துவிட்டு பார்க்கிறான். அது அவன் தந்தையின் வடிவாகவே இருக்கிறது. இதை போன்ற பல இனிய கனவுகளை கண்டு நிம்மதியாக உறங்கினான். மறுநாள் காலையில் அவன் குந்தவை பிராட்டியை சந்திக்க வேண்டுமென்றால் அவர்கள் அரண்மனை வழியை கேட்க நினைத்து சின்ன பழுவேட்டரையரை தேடி வந்தான். வாயிலுக்கு வந்தவன் அங்கேயே சின்ன பழுவேட்டையரை சிரித்தபடி வரவேற்பதைக் கண்டு அதிசயப்பட்டான். வா அப்பா, உன்னை அழைக்கலாம் என்றுதான் வந்தேன். அதற்குள் நீயே வந்துவிட்டாய். உன் மாமன் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்றார். அதுவரை அவன் மாமனையே பார்த்திராததால் என்ன பேசுவதென்றே தெரியாமல் விழித்தான். அவன் மாமன் மருதவானரோ, என்ன தம்பி, சௌக்கியமா? உன் தாய் நலமாக இருக்கிறாளா என்று ஆதரவுடன் கேட்டார். விக்ரமன் சம்பிரதாயமாகவும் வினயமாகவும் பதில் சொன்னான். அரசர் வருவதற்கு 2 நாட்கள் ஆகும் என்பதால் நான் ஊருக்கு திரும்புவதாகவும் தன்னுடன் அவனையும் வரச் சொல்லி அழைத்தார். ஆனால் விக்ரமனோ தனக்கு வேலை இருக்கிறதென்றும் அன்று மாலையாவது அல்லது மறுநாள் காலையிலாவது புறப்பட்டு வருகிறேன் என்றான். அதற்கு மேற்பட்டு குந்தவையை பார்க்கச் சென்றான். குந்தவை அவனை எதிர்பார்த்து கொண்டிருந்தது போலிருந்தது. அவனை வரவேற்று உபசரித்த விதம், வா தம்பி, உட்கார் என்று அவள் அன்புடன் அழைத்தாள். முதல் நாள் இரவிலிருந்த தூதனுக்கும் தரவேண்டிய மரியாதை கலந்த உபசரிப்பும் இல்லை அதில். அவள் குரலில் கனிந்திருந்த அன்பும் பரிவும் தாயின் பாசத்தையே நினைவூட்டியது. பாவம், என்ன செய்கிறாளோ, தள்ளாத வயது. அவன்தான் அவளுக்கு சகலமும். ஒரு நிமிடம் கூட தாயை விட்டு பிரியாதவன். அவன் தந்தை இறந்தது கூட அவனுக்கு புரியாத அளவுக்கு சிறியவனாக இருந்தான். அந்த குறையே தெரியாமல் வளர்ந்த தாயை பிரிந்து வந்து 2 நாட்களாகிவிட்டன. இதுவரையில் அவன் நினைத்து கொள்ளவே இல்லை. ஆனால் அவள் அப்படி இருப்பாளா? சதா தன்னையே நினைத்து கொண்டிருப்பாள். கொடிமாட செங்குன்றிலிருந்து வேலனை சதா தனக்கு நீண்ட ஆயுளும் தைரியமும் பலமும் தரும்படி வேண்டுவாள். தான் மட்டும் அவளை நினையாதது இருந்தது எவ்வளவு மதியினம்! என்ன தம்பி, எதையோ சிந்திக்கிறாய் போலவே இருக்கே, பதில் பேசாமல் இருக்கிறாயே என்று குந்தவை பிராட்டியார் கூறியவுடன் தான் அவனுக்கு குந்தவை அரண்மனையில் இருக்கிறோம் என்ற நினைவே வந்ததுச்சே. இந்த அசட்டுத்தனமான யோசனையே கூடாது. இல்லை தேவி, தங்களின் கனிவான பேச்சு என் தாயை நினைவூட்டியது. அதனால்தான் இவ்வளவு தயக்கம். நீ வெற்றி பெற்றுவிட்டாய் மகனே. இனிமேலும் எதிலும் வெற்றி பெறுவாய் என்பது நிச்சயம். எவன் ஒருவன் 10 மாதம் சுமந்து பெற்ற தன் தாயை நினைத்து செயலை செய்கிறானோ அவன் ஒரு நாளும் தோல்வியை அடையவே மாட்டான். தாய்ப்பாசம் உள்ளவன் தாய் நாட்டின் மீதும் பாசம் உள்ளவனாக இருப்பான். அவன் உலகம் கண்டிப்பாக அன்பால் ஆனதாகத்தான் இருக்கும். தாயின் ஆசியை கொண்டு செய்ய இயலாத செயலே இல்லை உலகத்தில் என்று பரவசமாக கூறியவள், தம்பி, அந்த ஒற்றன் வந்து என்ன சொன்னான் என்று கேட்டாள். விக்ரமன் ஆச்சரியப்பட்டான். தேவி என்று அழைத்தவன் வாயில் அடுத்த வார்த்தைகள் வரவில்லை. ஒரு சந்தேகம் அம்மா. அந்த ஒற்றன்
வந்தது தங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு கால் உற்ற நண்பர் சொல்வாராயின் பின்னர் அங்கிருப்பதால் நாட்டின் வெற்றி கருதி களியேறி செல்வது போல் இருக்கும். அவர் இருக்கிறேன் என்றால் இருக்கச் சொல்லவும். நான் வருவதற்கு 2 தினங்கள் ஆகும் என்று எழுதியிருந்த ஓலையை தந்து அதில் அழுத்தமாக எழுதியிருக்கும் எழுத்துக்களை கூட்டி படியப்பா என்றாள் விக்ரமன். ஒற்றர் சொன்னதால் நான் வெளியே செல்கிறேன். வருவதற்கு 2 நாட்கள் ஆகும் என்று எழுதியிருந்த ஓலையை படித்தவன் மாமன்னரின் திறமையையும் குந்தவையின் மதியுகத்தையும் கண்டு பிரமித்து வியப்பில் ஆழ்ந்தாள். ராஜமல்ல முத்தரையன் வந்திருக்கும் செய்தியை கேட்டவுடன் தந்தை தனக்கு வாங்கி வைத்திருக்கும் தின்பண்டத்தையோ புதிய பொருளையோ யாரிடமாவது சொல்லி ஆனந்தப்படும் மனநிலையை அடைந்தாள். தேன்மொழி சின்னஞ்சிறிய வயதிலிருந்தே தனக்கு தாய் இல்லாத குறையை கருதாமல் அவளுடைய தாயையே தன் தாயாக கருதி கொண்டு அவளுடன் மணல் வீடு கட்டி சண்டை போட்டு விளையாடி அவளுக்காக மற்றவர்களிடம் வாதாடி அனாதையாய் அவர்கள் குடும்பத்துடனேயே ஒன்றி பழகி அளவில்லாத பாசத்தை தந்திருந்த கூட பிறவாத அண்ணன் வந்து இருக்கிறான் என்றால் அவளுடைய மகிழ்ச்சி வானில் பறந்து வானில் மிதந்த அழகு தாரகைகளை பிடிக்கச் சென்றது. மனமாகாத தனக்கென்றே நிச்சயிக்கப்பட்டதான கண்ணன் கண்ணால் காணாமல் காதல் கொண்ட அத்தான் வரப்போகும் சந்தோஷ சமாச்சாரத்தை அந்த உடன்பிறவா சகோதரனிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று துள்ளி பறந்தாள். பறந்தோடி வந்த அந்த வாழை இளங்குமரியை கண்ணால் கண்டதும் அயர்ந்து போய் நின்று விட்டான் ராஜமல்ல முத்திரையன். மேலச்சாளுக்கியரை எதிர்த்து நின்று போராடச் சென்றிருக்கும் வடதிசை மாதண்ட நாயக்கரான கந்தன் மாரவராயனின் காவல் படைத்தலைவனாக அவன் நியமிக்கப்பட்டு புறப்பட்டு போகும் சமயம் இருந்த சின்னஞ்சிறிய சிறுமியா இவள். அடேயப்பா, அப்பொழுதுதான் என்ன பாடுபடுத்தி விட்டாள். அழுக்கு துணியுடன் தன் வீட்டு அறிவால் கத்தி முதலிய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு நானும் போருக்கு அண்ணனுடன் போவேன் என்று அழுது திருத்த பெண்ணா இவள். இருக்கவே முடியாது. அந்த பேதை எங்கே? எதிரே பதுமை போல நிற்கும் இந்த பாவை எங்கே? அவள் இந்த கூந்தலும் இந்த தெரியாத மூக்குடைய அந்த பச்சை பசலை எங்கே? கருநாகத்தின் கருமையை நிகர்த்த கூந்தலும் சிற்பமராயர் மருதவாணர் செதுக்கும் சிலையை போன்ற உருவமும் உடைய இவள் எங்கே? இல்லை இல்லை, இது அவளாகத்தான் இருக்க முடியும். அந்த அன்பெனும் அமிர்தத்தால் காண்பவர் மனதை கவரச் செய்யும் அதே கண்கள், அந்த விழிகளிலே சுரந்து நிற்கும் சகோதர பாசம் அப்படியே விழியோரம் நிலைத்து நிற்கிறது. முல்லையுடன் போட்டி போட்டு தோற்கும் மோகன பல்வரிசை, நிலவை பிடித்து அரைவடிவாக வளைத்திருக்கும் பிறை நுதல், அதிலே செக்கச் சிவந்த சாந்து பொட்டு, வானத்து சந்திரன் போல். ஆம், அது தேன்மொழிதான், சந்தேகமே இல்லை. கூட பிறக்காத ஆனால் அதற்கும் மேற்பட்ட பாசத்தை உடைய அருமை தங்கைதான். என்னன்னா அப்படி பார்க்கிறீர்கள்? என்னையே அடையாளம் தெரியவில்லையா? என்னை மறந்துதான் எவ்வளோ வருடங்களாகிறது. அப்பாடா, எனக்கென்னோ சந்தேகமாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த குறும்பு பேச்சும் மூச்சு விடவும் மறந்து பேசும் பேச்சும் என் சந்தேகத்தை போக்கிவிட்டன. போங்கள் அண்ணா, எல்லாம் பொய். அது உண்மை அம்மா. போர்க்களங்களுக்கு சென்று சண்டைகள் செய்யும் பொழுது இதுவரையில் எவ்வளவு பொய்கள் சொல்லியிருக்கிறோமோ, ஒருவேளை நான் இறந்துவிட்டால் அந்த பொய்களை நிஜம் என்று நம்ப முடியாமல் தவிர்க்க நான் நிரூபிக்க முடியாமல் போய்விடுமே என்று நான் என்ன மனவேதனை அடைவேன் தெரியுமா? அதனால் நான் பொய்யே பேசுவதில்லை. அடடா, நீ எதற்காக அழுகிறாய் என்று ராஜமல்ல முத்திரையன் ஆதுரத்துடன் கேட்டான். நீ இருப்பது ஒருவன், நீ இறந்து போகிறேன் என்றால் எனக்கு எப்படி இருக்கும்? ஓ, அதற்காகவா அழுகிறாய்? விளையாட்டுக்கு சொன்னேன். சாவுக்கு பயந்தால் நம்மை கண்டு மற்றவர்கள் நகைக்க மாட்டார்களா? நம் பரம்பரை செல்வமான வீரம் என்ன ஆவது? ஆண்களை குதூகலப்படுத்தி நெற்றியில் வீரத்திலகமிட்டு ஆரத்தி சுற்றி வெற்றியுடன் வருக என அனுப்பும் வீரத்திலகம் என் தங்கை என்றல்லவா நினைத்திருந்தேன். அது என்னவோ ராஜமல்லா, நீ கூறுவது போல எதற்கெடுத்தாலும் அழுகை வந்து விடுகிறது. இன்னமும் விளையாட்டு பெண்ணாகவே இருக்கிறாள் என்று கூறி சிரித்தார் மருதவாணர். எல்லாம் கொஞ்ச நாளைக்குத்தான் ஐயா, பிறகு அழுபவர்களை சமாதானப்படுத்த வேண்டியது காலம் ஒன்று வந்துவிடும் என்று கூறி கண் சிமிட்டினான் ராஜமல்லன். யாரோ அழுதால் நான் ஏன் சமாதானப்படுத்தப் போகிறேன்? அவரவர் குறைகள் அவரவர்களுக்கு. அம்மா தேன்மொழி, அழுதி கொண்டிருப்பவர்கள் உன்னையும் என்னையும் போல பெரியவர்கள் அல்ல. அவர்கள் என் செல்ல தங்கையின் மழலை செல்வங்கள் தான். பாம்பு போல சீறி அண்ணனை பிடுங்க வேண்டும் போல இருந்தாலும் அவளின் மென்மையான பெண்மை நாணம் என்னும் பெட்டியில் அடங்கி போய் தவித்தது. கால் நகம் தரையை கீறியது. அது சரி ராஜமல்லா, ஏது இந்த பக்கம் அம்மாவை பார்க்க வந்தாயா என்றார் மருதவாணர். நான் அரசாங்க அலுவல் காரணமாக தஞ்சை செல்ல வேண்டியிருந்தது. அப்படியே போகும் வழியில் அண்ணனையும் சகோதரியையும் பார்க்கலாமே என்று இந்த பக்கம் வந்தேன். இன்று மாலையே நான் கிளம்ப வேண்டும் என்றான் ராஜமல்ல முத்திரையன்.
அவன் அங்கு வர நேர்ந்த காரணத்தை கூறவில்லை. அவரும் ஏன் என்று கேட்கவில்லை. அரசாங்க அலுவல் என்றால் எவ்வளவோ அடங்கியிருக்கும். தனித்திருந்த ராஜமல்லனை தேன்மொழி கேட்டாள். ஏன் அண்ணா, எதற்காக போகிறாய் என்று? அரசாங்க காரியமாக போகிறேன். எல்லாவற்றையும் வெளியே சொல்லக்கூடாதம்மா. நான் ஒன்று முன்னை சொல்லும்படி கேட்கவில்லை. எனக்கு இது கூட தெரியாதா என்ன? உனக்கு சோழ நாட்டில் இருக்கும் தூதர்கள் அனைவரையும் தெரியுமா என்று தான் கேட்கிறேன். ஏதோ சில பேரை தெரியும். ஆனால் தூதுவர் படை, ஒற்றர் படை இரண்டிற்கும் சாமந்த நாயகர் வந்தியத்தேவரும் மாமன்னரும் தான் தலைவர்கள். பேரளவில் தலைவர்கள் இவர்களின் ஒற்றர் படை தலைவனாக பணியாற்றி வருவது செம்பியன் தான். கடலின் அலைகளை எண்ணலாம், முத்துக்களை கூட எண்ணலாம், அதில் வாழும் ஜந்துக்களை கூட எண்ணிவிடலாம். சோழ பேரரசின் தூண்களான ஒற்றர்களை மட்டும் எண்ணவே முடியாது. தேன்மொழி, எனக்கு எப்படி எல்லா தூதுவர்களையும் தெரியும்? அம்மாதிரி தூதுவன் என்ற பொறுப்பை வகிக்காவிடனும் எம்மாதிரி பதவியில் உள்ளவர்களும் சில சமயம் தூது செல்லத்தான் வேண்டியிருக்கிறது. அது கிடக்கட்டும், உனக்கு என்னமா வேண்டும்? இல்லை, நேற்றைக்கு முதல் நாள் இரவு மாமன்னரிடமிருந்து குந்தவை பிராட்டியாருக்கு ஒருவர் ஓலை கொண்டு வந்திருக்கிறார். அவர் என்னம்மா, தூதுவனை போய் அவன் இவன் என்று அழைக்காமல் மரியாதை கொடுத்து, சரி, நீ அவரை பார்த்து ஒன்று கூற வேண்டும். கண்டிப்பாக கூறுகிறாயா? விஷயம் என்னவென்றே கூறவில்லையே. அந்த தூதுவனின் பெயரையும் கூறவில்லை. ஏதோ யோசித்தவள் சிரித்தவரை ஒன்றுமில்லை என்று கூறி மழுப்பினாள். ஆனால் ராஜமல்ல முத்திரையனா ஏமாறுபவன், என்ன தங்கச்சி, இந்த அண்ணனிடமே பொய் சொல்கிறாயா? அந்த தூதன் யார் என்று தூண்டி துருவி கேட்டான். எவ்வளவோ மழுப்பிய பிறகும் கடைசியில் தப்பிக்க முடியாத தேன்மொழி, அவர்தான் அண்ணா, உத்தம சோழபுரத்திலிருந்து வந்திருக்கும் ஓர் எம்பி குதித்தான் ராஜமல்லன். போடுறா சக்கை. அம்மா, தங்கச்சி, எனக்கு சாப்பாடு கூட வேண்டாம். இப்பொழுதே போகிறேன் தஞ்சைக்கு. மைத்துனரே, தாங்கள் இப்படி காலந்தாழ்த்தி அங்கே தேன்மொழி என்ற மலர் வாடி கருகிவிடும். அதனால் உடனே கிளம்புங்கள் திருமணத்திற்கு என்று கூறி அனுப்புகிறேன் பார் என்று படபடவென்று கூறினான். சொன்னதைப் போலவே அன்று பகல் உணவு அருந்தியவுடன் சீக்கிரமே கிளம்பி சென்றான் அந்த கடமை மறவா வீரன், உடன்பிறவா சகோதரன் ராஜமல்லன். தேன்மொழியின் விழிக்கடையில் கண்ணீர் ததும்பி நின்றது. அவை தன் அத்தானை பார்க்க போகிறோம் என்ற ஆனந்த கண்ணீரோ அல்ல, தனக்கு இப்படி ஒரு சகோதரன் கிடைத்த பேற்றை எண்ணியோ என்று புரியவில்லை. ராஜமல்லன் தன் வெண்புறவியை காட்டினும் கடிது செலுத்தினான். ஆனால் அந்த குதிரையை விட மனம், குதிரையின் வேகம் நினைவென்னும் சாட்டையினால் சொடுக்கப்பட்டு வாயு வேகம் மனோவேகமாக பறந்து சென்றது. அவன் இப்பொழுது எதற்காக போகிறான் என்பது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. வடதிசை மாதண்ட நாயகர் மாமன்னருக்கு ஒரு ஒலை எழுதி அதை சேர்ப்பிக்கும் திறமை ராஜமல்லனுக்குத்தான் உண்டென்று கொடுத்தனுப்பினார். அப்படி தன்னிடம் நம்பிக்கை உண்டாக காரணம், அதுவும் சோழ வம்சத்துக்கு பரம வைரியான முத்தரையர் குலத்திலிருந்து வந்தவன் அவன். சுமார் 200 வருடங்களுக்கு முன்பு கூட தஞ்சை பெருநகர் முத்தரையர் வசம்தானே இருந்தது. இப்பொழுது சோழ நாட்டில் 3 சிற்றரசுகள் மேலோங்கி இருந்தன. முத்தரையர் தஞ்சையிலும், சோழர்கள் பழையாறையிலும், கொடும்பாலூர் வேளார் கொடும்பாலூரிலும், புதுக்கோட்டையிலும் பகுதியிலும் ஆண்டு வந்தார்கள். முத்தரையர்கள் பல்லவ சைன்யத்தில் முக்கியமான பதவிகளையும் அதிகாரங்களையும் வகித்து வந்தனர். அவர்களுக்குள் கொள்வினை கொடுப்பினை கூட உண்டு. ஆனால் பல்லவர்கள் வீழ்ச்சி ஆரம்பமானவுடன் அவர்கள் வீழ்ச்சியும் ஆரம்பமாயிற்று. சோழர்களும் வேளிர்களும் சில சமயம் பல்லவர்கள் கட்சியிலும் சில சமயம் பாண்டியர்களின் கட்சியிலும் சேர்ந்து கொண்டார்கள். சோழர்களுக்கும் வெளியர்களுக்கும் சம்பந்தம் உண்டாகி அவர்கள் சேர்ந்து கொண்டு விஜயாலய சோழன் காலத்தில் முத்தரையர்களை வென்று தஞ்சையை கைப்பற்றி கொண்டனர். பின்னால் அநேக வருடங்கள் முத்தரையர்கள் நாடிழந்திருந்தார்கள். ராஜமல்லன் அருண்மொழிவர்மனிடம் தன் திறமையின் உயர்வால் தன் மதிப்பு பெற்று இருந்து வந்தான். சிறிது சிறிதாக முன்னுக்கு வந்து கொண்டிருந்தான். அந்த ஓலையில் என்ன எழுதப்பட்டிருக்கும் என்று சிறிது சிறிதாக யூகித்து கொண்டான். தன்னை யாரோ ஒருவர் பின்தொடர்ந்து வருவதையும் யூகித்து கொண்டேதான் திருப்புவனம் செல்லும் பாதையில் வந்து கொண்டிருந்தான். இப்பொழுது ராஜ்ய நினைவுகளை விடையே வேறொரு நினைவு மேலோங்கி நின்றது. தன் தேன்மொழியின் காதலனை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நினைவுதான் அங்கே குடிகொண்டு ஆட்சி செய்தது. அவன் எப்படி இருப்பான்? தேன்மொழிக்கு ஏற்றவனாக இருப்பானா? இவளோ வெகுளி பெண். அவன் ஏடா குடமாக இருந்தால் அப்படி இருக்காது. அவன் நன்றாக இருக்க வேண்டும். ஆண்டவன் அவளுக்கு ஒரு குறையும் வைக்கவே மாட்டான். ஆனால் அவனை எங்கே தேடுவது, யாரை போய் கேட்பது என்று யோசித்து கொண்டே வந்தவன் தனக்கெதிரே ராஜபாட்டையில் புழுதியை கிளப்பி கொண்டு பழுப்பும் இல்லாத கருப்பும் இல்லாத குதிரையொன்று வருவதை கண்டான். அதில் வருபவன்தான் தேன்மொழியின் காதலனாக இருக்குமோ என்ற எண்ணத்துடன் விசையாக குதிரையை தட்டிவிட்டான். ஆயிற்று. இருவரின் முகமும் நன்கு தெரியும்படியாக இடைவெளி குறைந்து வந்தது. இதென்ன விற்றென்ன? ராஜமல்லன் மீது ஒரு கத்தி பாய்கிறதை யாரோ
மரங்களுக்கிடையில் புகுந்து ஓடுவது சருகுகள் நொறுங்கும் வேகத்தில் நன்கு தெரிகிறதே. ராஜமல்லனுக்கு எதிர் திசையில் வந்த குதிரை அதிர்ச்சியில் ஒரு வினாடி திகைத்து நின்றது. மறு வினாடி அதிலிருந்து வீரன் குதித்தோடி மரங்களுக்கிடையில் யாரையோ துரத்தினான். சப்தம் வந்த திசையை உற்று நோக்கின 4 ஜோடி கண்கள் தாங்கள் இந்நேரம் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்ததும் அல்லாமல் பேச்சின் நடுவில் திடீரென்று தலையிடும் துணிச்சல்காரன் யாரென்று அறிய ஆவல் கொண்டார் மாமன்னர். அதை செயலில் காட்ட விரும்பியவராய் இவ்வாறு ஆண் குரலில் பேசியவன் ஆணாக உண்மையில் இருந்து ஆண்மை உடையவனாக இருந்தால் எதிரே வரட்டும். அவர் குரலில் தொனித்த கடுமை அருகே இருந்த மூவரையும் கதிகலங்க வைத்தது. அப்பொழுது அதிலிருந்த ஆலமரத்தின் மேலே இருந்த ஓர் உருவம் மெதுவாக இறங்கி வந்து கொண்டிருந்தது. அது மனித உருவம்தான் என்பது சந்தேகமே இல்லை. அதன் உடல் அளவுக்கு மீறி பருத்திருந்தது. அந்த உடல் கஷ்டப்பட்டு கீழே இறங்கும் வேகத்தினால் அதனுடைய இதய நாடி படபடவென அடிப்பது தெரிந்தது. அவன் எப்படி தன் உடல் கணத்தை தூக்கி கொண்டு இறங்கினானோ அதே அளவு துணிச்சக்காரன்தான், தன் மானம் மிக்கவன் என்று வந்தியத்தேவர் உணர்ந்தார். செம்பியன் கைகத்தியை நாடப்போவதை உணர்ந்து சப்தமின்றி இடக்கையால் தடுத்தார். அந்த உருவம் மரத்தை விட்டு மெல்ல இறங்கி வந்தது. அளவுக்கு மீறி பறத்திருக்கும் அந்த உடல் ஏனோ அளவுக்கு குறைவாகவே குட்டையாயிருப்பதாக செம்பியனுக்கு தோன்றியது. ஆனால் எங்கேயோ பார்த்த உருவமாக நினைவில் வந்து நின்றது. அப்படியே தான் வந்தியத்தேவருக்கும் தோன்றியது. ஆனால் மாமன்னர் மட்டும் கர்மமே கண்ணாக அவனை பார்த்து, நீ யார்? எங்கள் விஷயங்களில் உனக்கு என்ன அக்கறை? இதை சொல்லாவிட்டால் உன் உடம்பில் இருக்கும் உயிர் உன்னுடையதல்ல. அரசே, நான் ஒரு வழிப்போக்கன். என்னுடைய வேலையெல்லாம் சிவாலயங்களையும் விண்ணகரங்களையும் கண்டு கழிப்பதுதான். நான் குடகு நாட்டில் உள்ள சேத்திரங்களை கண்டு தரிசிக்க சென்று கொண்டிருக்கும் பித்தன். இந்த உலகிலுள்ள மக்கள் யாவருக்கும் நான் இனியவன். என்னை பற்றி தாங்கள் யாதொரு ஐயமும் கொள்ள வேண்டாம் என்றான் அந்த வழிப்போக்கன். அப்படி வழிப்போக்கனாயிருந்து யாதொரு தீய எண்ணங்களுக்கும் இடம் கொடாதவனாக இருந்தும் நீ ஏன் இப்படி மரத்தின் மீதேறி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சந்தேகமான கேள்வியை கேட்டார் வல்லவரையர். சரியான கேள்வி. அமைச்சருக்கே உரிய யூக திறமையுடன் உரிய கேள்வியை கேட்டீர்கள். உங்களை கண்டவுடன் ஒளிந்து கொண்டிருக்க வேண்டாம் என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் இந்த காடுகளில் கள்ளர்கள் பயம் அதிகம் என்று சேரர்களால் ஒடுக்கப்பட்ட கடம்பர்கள் இப்பொழுது சோழர்களுக்கு எதிராக கிளம்பப் போகிறார்கள் என்றும் கேள்விப்பட்டேன். இத்தனை காலமாய் கடற்கொள்ளை நடத்தி கொண்டு வந்தவர்கள் இப்போது தரைக்கொள்ளையிலும் ஈடுபட மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? ஒருவேளை அவர்கள்தான் வருகிறார்களோ என்று நினைத்து மரத்தின் மேலேறி கொண்டேன். இந்த பதிலால் மாமன்னர் சற்றே திருப்தி அடைந்து விட்டவர் போல காணப்பட்டார். சரி, எங்கள் பேச்சுக்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா? சேரபாண்டிய மனைவினை தொடர்பு ஒப்பந்தத்திற்கு எதிராக ஆட்சேபம் சொல்லும் அந்த 3வது நபர் யார்? அது யாரென்று உனக்கு தெரியுமா? உண்மையை மட்டும், அது உண்மையாக இருந்தால் மட்டுமே சொல்ல வேண்டும். இவ்வாறு சிங்கமென கர்ஜித்த கேட்ட மாமன்னருக்கு பதில் சொல்ல முற்படும் முன் அந்த ஆள் வேறு யாருக்கும் தான் சொல்வது தெரிய போகிறதோ, அதை யாரும் கேட்கப் போகிறார்களோ என்று ஐயப்பட்டு சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அவர்கள் 4வரையும் பார்த்தான். அவன் கருத்தை உணர்ந்த வல்லவரையர், இங்கு சந்தேகப்பட வேண்டுமானால் உன் ஒருவனைத்தான் சந்தேகப்பட வேண்டும். அதனால் நீ கூறுவதை தைரியமாகவே கூறலாம் என்றார். முற்றும் துறந்த இந்த முனிவரின் வேடத்தில் கூடவா இன்னும் சந்தேகம் உங்களுக்கு? ஓ, ஒரேடியாக திருநெற்றை பட்டையாகவோ அல்லது ஒரேடியாக திருமண்ணை ஊர்த்தவ புண்டரீகமாகவோ போட்டு கொண்டிருந்தால் கவலையே இல்லை. பற்றாக்குறைக்கு காலாமுக சைவத்தை கடைபிடிப்பவன் போல மண்டை ஓட்டையும் சடையிட்ட முடியையும் தாடியையும் வேறு வைத்து கொண்டிருக்கிறாய். அதனால் தான் உன்னையே நான் கேட்கிறேன். ஏது, மந்திரியார் என்னை இன்னும் நம்பவே இல்லை போல இருக்கே. பரவாயில்லை, நான் அருகத சமயத்தை சேர்ந்தவனாக இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் பட்டினி கிடந்து உயிரை விட்டு விடுவது போல நானும் உயிரை விட்டு விடுவேன் ஐயா. நான் 3 நாட்களாகவே கொலை பட்டினி. நீர் மட்டும் உண்மையை கூறினால் உமக்கு வேண்டிய ஆகாரம் தருகிறோம் என்றான் செம்பியன். அரசே, அந்த 3வது ஆட்சேபம் யாரிடமிருந்து வருகிறது என்றால் தாங்கள் அதை அறிந்து கொண்டால் ஆச்சரியப்படுவீர்கள். அது விவாகம் செய்து கொள்ள போகும் சேரமாதேவியிடமிருந்துதான். அதை கேட்டு அவர்கள் அதிக ஆச்சரியமடைந்து நின்றனர். இது உனக்கு எப்படி தெரியும்? சேரமாதேவி ஆட்சேபிக்க காரணம் என்னவென்று உனக்கு தெரிந்திருக்க வேண்டுமே. நேற்றைய முதல் நாள் மகான் சங்கரர் அவதரித்த காலாடி சேஸ்திரத்தை தரிசிக்க சென்றிருந்தேன். அங்கே அந்த கைலாயநாதனை தரிசித்துவிட்டு மகான் சங்கரர் சந்நியாசம் வாங்கி கொள்ள
தன் தாயின் அனுமதியை வாங்கிக் கொள்வதற்காக முதலையின் வாயில் சென்று விடுவேனென்று அந்த ஆற்றில் நின்று அனுமதி பெற்று கொண்டாரோ அதே ஆற்றின் கரைக்கு சென்று சந்நியாசம் வாங்கிக் கொள்ளாவிட்டாலும் பசியை போக்கிக் கொள்ள 4 வாய் தண்ணீரை குடிக்கச் சென்றேன். ஆற்றில் இறங்கி நீரை 2 கரங்களாலும் மொண்டு குடித்தேன். கரைக்கு வந்ததும் அப்படிப்பட்ட பசியில் நீரை குடித்ததும் களைப்பாக வந்துவிட்டதால் ஒரு மரத்தடியில் படுத்தேன். படுத்ததுதான் தெரியும், அப்படியே உறங்கிவிட்டேன். ஏதோ ஒரு சப்தம் கேட்டதும் விழித்து கொண்டேன். நிலவு பால் போல் காய ஆரம்பித்திருந்தது. அமைதியான அந்த ஆற்றில் ஒரு காட்சியை கண்டேன். பிரம்மாண்டமான படகு வந்து நின்றது. அதன் அமைப்பிலேயே அது அரண்மனைவாசிகள் உபயோகிக்கும் படகு என்பது தெரிந்துவிட்டது. அதிலிருந்து பல பெண்கள் தடதடவென்று இறங்கினார்கள். இளவரசியும் அவளது தோழிகளும் என்று தெரிந்தவுடன் இன்று போல் அன்றும் ஒரு மரத்தின் மீது ஏறி மறைந்து கொண்டேன். ஏனென்றால் நான் சென்றால் அவர்கள் எதிரில் செல்ல வேண்டும், நகர்ந்தாலும் சருகுகள் சப்தமிட்டு காட்டி கொடுத்துவிடும் என்று அப்படி செய்தேன். செம்பியன் முகத்தில் குறுநகை படர்ந்தது. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஏதடா இவருக்கு மரத்தின் மீதேறி ஒட்டு கேட்பதுதான் வேலை போல இருக்கே என்று சந்தேகிப்பது போல் இருக்கிறது அந்த புன்முறுவல். அதனால்தான் கூறினேன் என்று கூறி நிறுத்தினார் அந்த வழிபோக்கர். செம்பியனுக்கு தூக்கி வாரி போட்டது. ஓஹோ, இவர் சாதாரண மனிதர் இல்லை. நம் மனதில் உள்ளவற்றை அப்படியே கூறிவிட்டாரே என்று நினைத்தான். அதையெல்லாம் தாங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும், தாங்களே மேலே கூறலாம் என்று கூறினார் மாமன்னர். திடீரென்று அரசர் அந்த வழிபோக்கனை ஒருமையை விட்டுவிட்டு பன்மையில் கூற ஆரம்பித்த பிறகு அங்கு உள்ளவர்களை திகைப்பும் ஆர்வமும் அடைய செய்தது. அந்த பெண்கள் இளவரசியுடன் உல்லாசமாக படகில் செல்வதற்கு அந்த நிலவு வீசும் இரவில் வந்திருப்பதாக தெரிந்தது. அவர்களில் அதிரூபவதியாக இருப்பவள் திரிபுவன சக்கரவர்த்தி பாஸ்கர ரவிவர்மரின் திருப்புதல்வி என்பது மற்றவர்கள் அவளை அழைத்த பொழுது தெரிந்தது. காலடியை தரிசித்துவிட்டு வேடிக்கையாய் பேசிக்கொண்டே வந்தவர்கள் அந்த இடத்தில் உல்லாசமாக படகை செலுத்தினார்கள். அவர்களின் ஒரு சம்பாஷணை என்னை கவர்ந்தது. அடி மாதங்கி, நான் இன்னும் சில நாளைக்குத்தான் இப்படி வர முடியும். ஏன் இப்படி கூறுகிறாய்லதா? மாதங்கி என்று அழைக்கப்பட்டவள் கேட்டாள். கூடிய விரைவில் இளவரசி சேரமாதேவியுடன் அவர் தேவியாக மாறியவுடன் நானும் அவருடன் கூட செல்ல வேண்டாமா? அடி பெண்களா, வாய்க்கு வந்தபடி பேசாதீர்கள். அதெல்லாம் நடக்காத காரியம். இங்கே என் நம்பிக்கைக்கு உகந்தவர்கள் தானே இருக்கிறீர்கள். பரவாயில்லை, அதனால்தான் சொல்கிறேன். என் தந்தையிடம், அதாவது உங்கள் மாமன்னரிடம் முடியாது என்று கூறிவிட்டேன் என்று கூறி கலகலவென நகைத்தாள் சேரமாதேவி. ஏன் தேவி? பாண்டிய மன்னரும் இளையவர் தானே, இருந்திருந்து 40 பிராயம் கூட ஆகவில்லை என்று கேள்வி. அதோடு மிக்க அழகுள்ளவர் என்று வேறு சொல்கிறார்கள். அப்படி இருக்க துணிந்து கூறிய அந்த வாயாடியை இடமறித்தாள் இளவரசி. என்ன வாய் கொஞ்சம் அதிகமாகிறது போல இருக்கே. சரி, இந்த தமிழ்நாட்டின் வரலாறு தெரியுமா? தெரியாவிட்டால் பரவாயில்லை. இந்த தென்னகம், அதிலும் அந்த தமிழகம் என்றுமே மாற்றார் வசம் ஆனதே கிடையாது. மகாபாரத காலத்தில் கூட பஞ்சபாண்டவர்கள் துரியோதனாதிபரியரின் தாயாதி சண்டையில் ஈடுபடாது இரு படையினருக்கும் சோற்றளித்த பெருஞ்சோற்றுதியன் சேரலாதன் மரபில் வந்தவள் நான். உலகமெல்லாம் வென்று வெற்றி வாகை சூடிய கொள்ள வேண்டுமென்று அசோகன் எண்ணம் கொண்டுள்ள போதும் பௌத்த தர்மத்தை ஏற்க இந்த தென்னகம் மறுக்க வாள் கொண்டு முயலும் பொழுதும் அதை தன் வலிமையால் தடுத்து நிறுத்திய சோழன் இளஞ்சேட் சென்னி என் தமிழ் மரபு. குமரி நாட்டு எல்லையை இமயமறை விஸ்தரித்து தலையாலங்கானத்து போரில் வாகைச்சூடிய பாண்டிய நெடியோனின் மரபு எங்கள் தமிழ் மரபு. இப்படிப்பட்ட தமிழ் குலத்தில் பிறந்த நான் எப்படி என் சகோதரிகள் வாழ்வுக்கு உலை வைக்க முடியும்? சோழ பேரரசின் தூண் போன்ற சின்ன பழுவேட்டரையரின் மகள் அங்கையர்கண்ணி வாழ்வை நான் ஏன் நாசம் செய்ய வேண்டும்? ஒரு மனைவி இருக்கும் பொழுது வேறொரு மனைவிக்கு நாட்டமிடும் மன்னவருக்கு நான் எப்படி மாலை சூட முடியும்? அதையும் தவிர பழுவூர் அரசர்கள் முதலில் சேர நாட்டிலிருந்து சென்றவர்கள்தான். இப்படி கொடிபோல் பின்னி படர்ந்த ஒரே இனத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் போன்ற சேர சோழ பாண்டியரின் ஆவேசமான உள்நாட்டு போருக்கு, அந்த அரசியல் சதுரங்கத்திற்கு நான் ஒரு நாளும் சூதாட்டக்காரியாக இருக்கவே முடியாது என்று கூறிவிட்டேன். ஆவேசம் வந்தவள் போல கூறி முடித்தாள் சேரமாதேவி. இவ்வாறு அவர்கள் கூறியதை வார்த்தை விடாமல் எடுத்து கூறினான் அந்த சர்வ ஞாபகார்த்த சின்னமான வழிபோக்க பக்த சிகாமணி. இத்தனை நேரம் எதையோ நினைவுபடுத்தி கொள்ள முயன்ற வல்லவரையர் அவனை நகைப்புடன் நோக்கி, ஐயா பக்தரே, எத்தனை நாளாய் இந்த வேஷம்? வல்லவரையரே, இவர் மேல் ஏன் இன்னும் சந்தேகப்படுகிறீர்கள் என்று கேட்டார் மாமன்னர். இவர் சொன்னதில் ஏதும் ஐயம் ஏற்படவே இல்லை அரசே. ஆனால் இவர் போட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த வேஷத்தை கலைக்க வேண்டும் என்ற ஒரு சின்ன ஆசை ஏற்படுகிறது, அவ்வளவுதான் என்று சொல்லிக்கொண்டே வேஷதாரியின் தாடியை பற்றி வந்தியத்தேவர் இழுக்க அதிலிருந்த உருவத்தை கண்ட அனைவரும் திகைத்து விட்டனர். ஆம்,
அருண்மொழிவர்மர் இளவரசராயிருந்த பொழுது உத்தம சோழர் பட்டத்திற்கு வருமுன் ஒற்றர் வேலை பார்த்தவரும் வல்லவரையர் வந்தியத்தேவருடன் சிவ விஷ்ணுவை பற்றி வாதமிட்டு அடிக்கடி அவர் உயிரை காப்பாற்றியவருமான திருமலை என்ற ஆழ்வார்க்கடியான் தான் அவர். திருமலை இதென்ன வேஷம் என்று கேட்டார் மாமன்னர். நான் உண்மையிலேயே பக்தனாகி விட்டேன் அரசே. அரசியல் வாழ்க்கை எனக்கு அழுத்து விட்டது. அதுவும் அன்பின் அனிருத்திர பிரம்மராயர் இறந்த பிறகு எனக்கு இந்த உலகத்தின் மீதே வெறுப்பு தோன்றிவிட்டது. ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தங்களை தேடி ஆராய்வதில் ஈடுபட்டு விட்டேன். அதற்காகத்தான் நாதமுனி அடிகளார் நாடு பூராவும் சுற்றி வரச் சொல்ல அனுப்பினார். ஏதோ நான் அறிந்த செய்தியை மாமன்னருக்கு சொல்லும் பாக்கியம் கிடைத்தது. எனக்கு அதை பற்றி ரொம்பவும் சந்தோஷம். வந்தியத்தேவர் திருமலையின் தோள்களின் மீது கையை வைத்து, நண்பா, உன்னுடைய உதவி இப்பொழுது சோழ நாட்டிற்கு மிகவும் தேவையாக இருக்கிறது. நீ மட்டும் சம்மதித்தால் உன்னை ஒற்றர் படை தலைவனாக்கி விடுகிறோம் என்றார். மன்னிக்க வேண்டும் மாமந்திரியாரே, இறைவனின் பூரண அருள் சோழ சாம்ராஜ்யத்தின் மீது இருக்கிறது. இந்த பரந்த சோழ சாம்ராஜ்யம் மகோன்னதமான நிலையை எய்தப் போகிறது. நம் தாய் திருநாடே சிவபெருமானின் திருமுறைகளையும் ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தங்களையும் மாமன்னர் காலத்திலேயே கிடைக்கப்பெற்று என்றுமே சரித்திரம் கண்டும் கேட்டுமிராத வகையில் உன்னதமான நிலையை அடையப் போகிறது. நம் பெருமை எங்கிலும் பரவப்போகிறது. அந்த உன்னதமான காலத்தை நினைத்து பார்க்கும் பொழுதே மயிர்குச்செறிகிறது. எனக்கு விடை கொடுங்கள் என்று கேட்டவாறே சென்று கொண்டிருந்த அந்த பாகவத பக்த சிரோன்மணியை பார்த்தவாறே நின்று கொண்டிருந்தார்கள். கலக்கம் என்றால் என்னவென்றே அறியாத மாமன்னரின் முகத்திலும் சாமந்த நாயகரின் கண்களிலும் கண்ணீர் பொங்கி நின்றது. குந்தவை பிராட்டியின் மதி நுணுக்கத்தில் தன்னை மறந்த விக்கிரமன் இந்த உலகத்தின் நினைவே அற்றுப்போய் உட்கார்ந்திருந்தான். எப்பேற்பட்ட அரசரும் பற்றி வணங்கி தெய்வமென மதிக்கப்படுவதற்குரிய தகுதியை பெற்றிருக்கும் பொன்னியின் செல்வனான அருண்மொழிவர்மரின் சாதுரியத்தில் நம்பிக்கை வைத்திருந்தோம். இதோ இருக்கிறாளே இந்த பெண்மணி, அந்த பேரரசின் மனதில் இருப்பதை ஒரு நிமிடத்தில் தெரிந்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்களே, அதுவும் அவர் அவ்வளவு தூரத்தில் இருக்கும் பொழுதே தெரிந்து கொண்டு விட்டாளே. ஒரு பெண்மணிக்கே இவ்வளவு சாதுரியமும் கம்பீரமும் இருந்தால் அவள் ஆணாக மட்டும் பிறந்திருந்தால் நல்ல வேளை. அருண்மொழிவர்மர் பாக்கியசாலி. இல்லாவிட்டால் அரசுரிமை இவளுக்கல்லவா போயிருக்கும். என்ன எண்ணம் இது? நீதி என்னதான் உரைக்கல்லாக இருந்து உரைத்தாலும் மக்கள் தன்னை கண்ணைப் போலவே கருதினாலும் தர்மப்படி சிம்மாசனம் தன் சிறிய தந்தைக்கே என்று அரசுரிமையை விட்டு கொடுத்த தியாகசீலர் அல்லவா அவர். அப்படிப்பட்டவர் தன் தமக்கை குந்தவை பிராட்டியார் ஆணாக இருந்தாலும் அரசுரிமையை தருவதற்கு மறுப்பாரா? என்னப்பா விக்ரமா, நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லவில்லையே. இல்லை, சொல்ல வேண்டாம் என்று தம்பியாவது சாமந்த நாயகராவது சொல்லி வைத்திருக்கிறார்களா என்று குந்தவை பிராட்டியார் கேலியாக கேட்டார். விக்ரமன் சுயநினைவு அடைந்து திருதிருவென விழித்தான். தங்களிடம் சொல்லியோ சொல்லக்கூடாதென்றோ இருவருமே என்னிடம் சொல்லவில்லை தேவி. ஆனால் என்ன ஆனால் என்று இடைமறித்தாள் பிராட்டியார். எப்பொழுது குறிப்பாக ஒற்றர்களை பற்றி குறிப்பிட்டு இருக்கிறாரோ அப்பொழுது சொல்லலாம் என்று தானே அர்த்தம். ஓ கெட்டிக்காரன், சரியாக யூகித்து கொண்டாய். எங்கே நடந்ததை அப்படியே கூறு பார்க்கலாம் தேவி. மாமன்னர் ஏதாவது கூறினால் தயங்கினான் விக்ரமன். அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் விக்ரமா என்று குந்தவை பிராட்டியார் அளித்த தைரியத்தின் பேரில் விக்ரமன் செம்பியன் கூறியதெல்லாம் கூறி அதற்கு மாமன்னர் கூறிய பதில்களையும் கூறி முடித்தான். குந்தவை அவனிடம், தம்பி, நீ இந்த விஷயங்களை என்னிடம் கூறிவிட்டாயல்லவா, இனிமேல் இதை நீ மறந்துவிட வேண்டும். இதை வேறு யாரிடமும் கூறாமல் இருந்தால்தான் நீ மாமன்னரிடம் நம்பிக்கையை பெற்று முன்னுக்கு வர முடியும் என்றாள். என் தாயாரின் மேல் ஆணையிட்டு கூறுகிறேன், இது வெளியே யாருக்கும் தெரியாது அம்மா என்றான் விக்ரமன். நீ இப்பொழுது எங்கு புறப்படுவதாக உத்தேசம் என்று கேட்டாள். என் தாய் மாமன் திருப்புவனத்தில் இருக்கிறார், அவருடைய வீட்டிற்கு செல்கிறேன். சென்றுவிட்டு மாமன்னரின் உத்தரவுப்படி கூடிய விரைவில் என் மாமன் இங்கு வரும்பொழுது நானும் இங்கு வந்து விடுவேன் தேவி. சரி, சென்று வா விக்ரமா. ஆனால் இங்கு வந்தால் என்னை பார்க்காமல் மட்டும் சென்று விடாதே என்று மனதில் இனந்தெரியா பாசம் தோன்ற கூறினாள். சோழர் சாம்ராஜ்யத்தையே அரண்மனைக்குள்ளிருந்து கொண்டே ஆளுபவள் என்ற பெயரை பெற்றவளும் மதியூக மந்திரியை போன்றவளும் சோழ சாம்ராஜ்ய மக்களுக்கு அன்னையை போன்றவளுமான குந்தவை பிராட்டியாரின் அன்பையும் அந்தரங்கமான அபிமானத்தையும் பெற்றுவிட்டோம் என்று தாங்க முடியாத உள்ளக்களிப்போடு உவகை உந்தி தள்ள
வெளியே வந்தான் விக்கிரமன். அவனுடைய களிப்பின் அளவை உவகையின் பெருக்கை ஒப்பிடக்கூடுமானால் அருகே வடவாற்றின் தண்ணீர் சுழித்து சுழலுடன் செல்கிறதே அதே வேகத்தில் உபமானமாக கூறலாம். அரண்மனையை விட்டு வெளியே வந்தவனுக்கு கோட்டையை சுற்றி பார்க்க வேண்டும் போல் இருந்தது. ஒவ்வொரு அரண்மனையும் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் குடும்பத்தினர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. இப்படி ஒவ்வொரு அரண்மனையும் அமைப்பையும் வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தவனுக்கு நேரம் போனதே தெரியவில்லை. வெயில் சுல்லென்று அடிக்க ஆரம்பித்த பிறகுதான் சரி, நேரம் கடந்துவிட்டது, இனி புறப்பட வேண்டியதுதான் என்று தீர்மானித்து கொண்டு குதிரையை நிறுத்தி வைத்திருக்கும் இடத்திற்கு சென்று பார்த்தான். குதிரையை காணவில்லை. இத்துடன் ராஜநாயகியின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் ராஜநாயகியை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த எபிசோடை நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.